के मधुर नाम में सबों का अभिनंदन और स्वागत करते हैं। இந்த கால வேளையிலும் கர்த்தர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். तो आज के सवेरे के वक्त परमेश्वर हमारे मध्य में मंडरा रहा है। எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். जहाँ पर मेरे नाम से एक या दो एकत्रित है वहां पर मैं हूँ, जिसने कहा वो परमेश्वर। இந்த காலை நேரத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு இந்த நாளிலே ஜெயத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். तो आज के सवेरे के वक्त आप आशीष पाए लोग हैं। परमेश्वर आपके सारे कामों में आपके साथ रह कर आपको सफलता देने वाला महान परमेश्वर हमारा परमेश्वर है। நீங்கள் உங்களுக்கு முன்னே நடந்து போகிற ஒருவர் உங்களோடு இருக்கிறார். तो आपके सामने चलकर जाने वाला परमेश्वर, एक परमेश्वर आपके सामने है, आपके साथ है। உங்களுடைய வழிகளை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒருவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். तो आपके लिए परमेश्वर सामने चलकर जा रहा है आपके लिए। அதனால நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக வழியே இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. வழியை உண்டாக்குகிறவர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். तो इसलिए लेकर आपका कोई मार्ग नहीं है ऐसा ना सोचे। आपके लिए मार्ग तैयार करने वाला आपका परमेश्वर आपके सामने जा कर आपके लिए मार्ग तैयार करता है। அவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. और पवित्र शास्त्र कहता है कि मरुभूमि में जो है मार्ग तैयार करने वाला परमेश्वर है। அதனால நீங்க எப்படி எனக்கு இந்த இடத்துல வழி திறக்கும், இங்க எப்படி வழி கிடைக்கும் மட்டும் கவலையே படாதீங்க. நீங்க என்ன ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு காலையில இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க நின்று கொண்டிருந்தாலும், அது பொருளாதாரத்தை குறித்ததா இருக்கலாம், உங்க சரீர சுகத்தை குறித்ததாக இருக்கலாம், எங்க வழி பிறக்கும் என்று நீங்கள் குழம்பிக் கொண்டு நிக்க வேண்டாம். உங்களுக்கு முன்னே போகிறவர் உங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். तो इसलिए आप कुड़कुड़ाइए नहीं कि मेरे लिए क्या होगा, मेरा जीवन क्या होगा, मेरे लिए रास्ता कैसे खुलेगा, मेरा भविष्य कैसे होगा, ऐसा मत कुड़कुड़ाइए, क्योंकि आपके सामने जो जा रहा है वो आपके लिए मार्ग तैयार करते हुए जा रहा है। அடைபட்ட கதவுகள் திறக்கும் உங்களுக்காக. तो आपके लिए जितना भी दौर बंद है सारे दौर आपके लिए खुल जाएगी। இதுவரை பார்க்காத கதவுகள் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படும். तो अब तक जो मार्ग आपने नहीं देखा है वो सारे मार्ग आपके लिए खुल जाएगी। உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். तो आपके लिए जो युद्ध करने वाला परमेश्वर आपके संग है। இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நீங்க வெயிட் பண்ணி நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. तो पवित्र शास्त्र कहता है कि आप शांत रह कर आप देखेंगे, क्योंकि परमेश्वर आपके लिए जो युद्ध करने वाला परमेश्वर आपके सामने जा रहा है। உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற சர்வ வல்லவர் உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் காரியங்களை எல்லாம் ஜெயமாக மாற்ற போகிறார் இந்த காலை வேளையில. तो आपके लिए जो सर्वशक्तिमान परमेश्वर है आपके सामने जा कर आपके लिए एक नया मार्ग तैयार कर आपके सारे मार्ग जय को देने वाला परमेश्वर आपके साथ है और आपके सामने चलकर जा रहा है। எந்த மனிதனுடைய வார்த்தைகளும் எந்த மனுஷனுடைய காரியங்களும் உங்களை எவ்விதத்திலும் பாதிக்க கூடாதபடிக்கு உங்கள் இருதயத்தை விசுவாசத்தினாலே நிரப்பி காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. तो किसी भी बात जो है आपको नुकसान ना पहुंचाए और किसी की दबाव में आप ना रहे, आप अपने आप को अपने हृदय को संभाल कर रखिए परमेश्वर में। எவிருவின் மகள் மரித்து போனால் என்ற செய்தியை அந்த எவிருவிட்ட சொல்றாங்க, உம்முடைய மகள் மரித்து போனால்
போதகரை வருத்தப்படுத்தாத, வீட்டுக்கு கூட்டு வர வேணாம், அவன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஒண்ணுதான், விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, यहाँ அவ்வளவுதான். சோ இந்த காலை நேரத்துல यहाँ உங்களுக்கு देखिए அதேதான் சொல்றாரு. यहाँ देखिए यहूर के जो घर में जो है उसका बेटी जो मरने पर थी, उस समय लोग आकर बोलते हैं कि तुम्हारी बेटी मर गई है, गुरु को तंग ना करे। उस समय यीशु मसीह ने देखकर उससे कहा कि तू विश्वास में बंधे रहे, ऐसे बोलकर कहा। விசுவாசம் आज के உள்ளவனாய் सवेरे आप மாத்திரம் இரு, அவ்வளவுதான். और कहता और कहा कि विश्वास में बंधे रहे, कहा आपसे भी सवेरे के वक्त यही कहता है कि विश्वास में बंधे रहे। நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தை விசுவாசத்துல காத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்காக வனாந்தரத்துல வழியை ஆயத்தம் பண்ண இந்த காலை வேளையில ஆயத்தமா இருக்காரு. ध्यान देखिए विश्वास में आप बंधे रहे, पर अपने हृदय के विश्वास में बंधे रखे, तब आपके लिए परमेश्वर इस मरुभूमि में भी मार्ग तैयार करने के लिए परमेश्वर योग्य है। இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். तो आज के सवेरे के वक्त मैं आपसे कहता हूं कि आप आशीष पाए लोग हैं। நீங்கள் உயர்வுக்கென்று ஆயத்தம் படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். आप जो ऊंचे स्थान के लिए ही आपको बनाया गया है। இந்த நாட்களிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சில பேரோட நான் இப்ப ப்ராஃபஸி பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு. तो கவனமா கேளுங்க. कुछ लोगों तो कुछ சில लोगों से भविष्यवाणी मैं कर रहा हूँ। कुछ लोगों के जीवन में जो हो रहा है उसी बात को मैं भविष्यवाणी कर रहा हूँ। परमेश्वर जो मुझसे बोल रहा है, मैं वो उन बातों को कह रहा हूँ आपसे। ஆம், இந்த நாட்கள்ல நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பாதை, இந்த நாட்களிலே நீ ஒரு பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறாய். இந்த பாதை உன்னை மேன்மைக்கு கொண்டு செல்ல போகிறது என்று ஆண்டவர் சொல்றார் உங்ககிட்ட. और परमेश्वर कहता है कि आप जिस मार्ग में भी जा रहे हो, और ये मार्ग जो है आपको ऊंचाई पर ले जाने वाला है, ऐसे परमेश्वर कहता है। அவர் உங்களுக்கு எதிராக எழும்பிக் கொண்டிருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுகிற ஒரு நாள் வருகிறது என்று கர்த்தர் சொல்றார். ப்ராஃபட்டிக்கா பேசிட்டு இருக்கேன் சில பேருக்கு. இட்ஸ் a prophetic word. और मैं भविष्यवाणी कर रहा हूँ कुछ लोगों के लिए। परमेश्वर कहता है कि आपका जो मार्ग जो है अभी जो जा रहा है, तंगी जो जा रहा है, वो सब खत्म होने वाला है, ऐसे कहता है। இப்ப நீ நிக்கிற ஒரு இடம் வந்து யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றாரு. உன் வாழ்க்கையில வந்து சில வார் வந்து ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் என்று சொல்கிறார். நான் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்றாரு. अभी आपके जीवन में जो बहुत ही महान युद्ध चल रहा है, परंतु परमेश्वर कहता है कि मैं युद्ध को खत्म करने वाला परमेश्वर हूँ, ऐसे परमेश्वर कहता है। வேதம் சொல்லுகிறது அவர் ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் என்று சங்கீதங்களிலே நம்ம வாசிக்கிறோம். और भजन संगीता में पढ़ते हैं, वो धनुष को तोड़ देता है और तीर को भी तोड़ देता है, ऐसा, और युद्ध को शांत करने वाला परमेश्वर ऐसे कहता है। உங்களுக்கு எதிராக இப்பொழுது ஒரு யுத்தம் மும்முரமாய் போய் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் வெகு சீக்கிரத்திலே தேவன் அதில் ஒரு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். और आपके जीवन में एक महायुद्ध चल रहा है, और परमेश्वर कहता है कि बहुत ही शीघ्र जो है मैं शांति को आपके जीवन में देने वाला हूँ। ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு என்று கர்த்தர் சொல்றார் உங்களை பார்த்து. और परमेश्वर कहता है कि विश्वास में बंधे रहे, और विश्वास में ही बंधे रहे। இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, யாரெல்லாம் இந்த கால வேளையிலே இந்த பாதையில போய்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் ஆண்டவரே தேவ பலனை நான் பேசுகிறேன். I speak the strength of God, power of God, anointing of God, grace of God, blood of God. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, இரத்தம், வல்லமை, ஜீவன், பலன், இதை நான் அவர்கள் மேல் பேசுகிறேன் இந்த காலை வேளையில.
உடைய பிள்ளைகள் பலப்படுத்தப்படுவார்களாக. हे प्रभु परमेश्वर, इस वक्त मैं जो भी ऐसे मार्ग में जा रहे हैं, उनके लिए मैं प्रार्थना करता हूँ। उनके जीवन में मैं शामत को घोषणा करता हूँ, उनके जीवन में मैं आशीष को घोषणा करता हूँ, उनके जीवन में बल को मैं घोषित करता हूँ। वो तमाम लोगों के ऊपर सारे बल और शामत उतर कर आ जाए கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. और परमेश्वर तमाम लोगों को आशीष देवे। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். और ईश्वर के नाम पर मांगते हैं भला परमेश्वर, आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள் யுத்தங்கள் சீக்கிரத்தில் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தைரியமா இருங்க. परमेश्वर आप सबों को आशीष देवे। आप ना चिंता करें, आपके सारे युद्ध को खत्म कर देगा, परमेश्वर कहता है। சோ நேற்றைய தினத்துல நான் உங்களோடு கூட இரத்தத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். तो कल के दिन जो है मैं लहू को लेकर कर आपसे बातें की थी। இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்துதல் எதற்காக என்கிற நிறைய விஷயங்களை நம்ம இந்த நாட்கள்ல பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். तो यीशु मसीह का लहू क्या करता है और यीशु मसीह का लहू और किस काम के लिए है, ये जो है हम इन दिनों में देखते हुए आते हैं। சோ இயேசுவின் இரத்தம் உங்கள் மனசாட்சிக்காக தான் சிந்தப்பட்டது. உங்களுடைய மனசாட்சியிலே ஏற்பட்டிருக்கிற என்ன கலக்கங்களையும் உங்கள் மனசாட்சியில் இருக்கிற காரியங்களை கழுவி உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பதற்காகத்தான் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. तो यीशु मसीह का लहू जो है इसलिए बहाया गया है कि आपको विवेक को धो कर और सबसे शुद्ध करने के लिए ही यीशु मसीह का लहू बहाया गया है। நல்லா கவனிக்கணும். நமக்கு ரெண்டு விதமான போராட்டங்கள் நமக்கு இருக்குது. तो कृपया आप ध्यान दे, हमारे जीवन में दो प्रकार की लड़ाई है। நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிசாசுகளோட நமக்கு போராட்டம் உண்டுன்னு பவுல் எழுதி இருக்கிறார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலங்களில் துரைத்தனங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு எழுதுனது நமக்கு நல்லா தெரியும். இவைகள் எல்லாம் போராடுகிறது என்று. तो हम ये बात हमको अच्छी तरह से मालूम है, शैतान के साथ भी हमारी लड़ाई है, क्योंकि आकाश के हकीमों के साथ और उसके हथियारों के साथ हमारा लड़ाई है। ये पौलुस लिखा है, ये बात हम अच्छी तरह से जानते हैं, जो एफेसियों की पुस्तक 6 अध्याय में लिखा गया है। ஆனா இன்னொரு போராட்டம், இன்னொரு யுத்தமும் நமக்கு இருக்கிறது பாருங்க. இன்னொரு ஆளோட நம்ம சண்டை போட வேண்டியது இருக்கு. यहाँ देखिए और एक युद्ध भी है, जो और एक व्यक्ति से हमको खुद लड़ना पड़ेगा। 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து இப்ப நான் உங்களுக்கு இதை வாசிக்கிறேன், கவனிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல், நல்லா கவனிக்கணும், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் அப்படின்னு எழுதுறாரு. यहाँ देखिए 2 कोरिन्थियों की पुस्तक अध्याय 10 और 3 आयत में लिखते हैं, क्योंकि हमारा युद्ध हम शरीर में चलते फिरते हैं तो भी शरीर के अनुसार दिन काटते हैं, क्योंकि हमारा लड़ाई के हथियार शारीरिक नहीं परंतु गढ़ को ढा देने के लिए परमेश्वर के द्वारा शामत है। इसीलिए हम कल्पनाओं का बात का जो परमेश्वर की पहचानने के विरोध में उठता है, खंडन करते हैं और हर एक भावना को कैद कर मसीह का आज्ञाकारी बना देते हैं। சரி, இப்ப இங்க இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறாரு.
அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அப்ப அரண் ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஃபைட் பிசாசோட மட்டும் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அரண்களோடு கூட நமக்கு யுத்தம் இருக்குன்னு சொல்றார் பவுல். और पौलुस कहता है कि हमारे गढ़ है, उस गढ़ के साथ हमारा लड़ाई है, पर ये पौलुस कहता है பிசாசோடு கூட இருக்கிற யுத்தம் அது ஆவி மண்டலத்துல நடக்கிற விஷயம். நல்லா கவனிக்கணும். जो बात को ध्यान दे, जो शैतान के साथ जो हमारा लड़ाई है वो आत्मिक मंडल में जो है लड़ाई होता है. ஆனால் இங்க அவர் பேசுற அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. இந்த அரண்கள் எங்க இருக்குன்னா உங்களுடைய ஆத்துமாவிலே. இது உங்களுக்குள்ள இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்குகிற பத்தி பேசுறாரு. यहाँ देखिए के विषय में बात करता है. ये गढ़ कहां पर है? ये आपके अंदर है. ये गढ़ तोड़ने के विषय में यहाँ पर पौलुस बात करता है. ये गढ़ जो है आपके अंदर है. இது நம்முடைய தவறான புரிதல்கள், தவறான நம்பிக்கைகள் சிறு வயதிலிருந்து நமக்குள்ள, நம்ம இந்த பூமியில பிறந்ததுல இருந்தே நமக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட, நல்லா கவனிக்கிற, உங்களுக்கு உங்களை பத்தி நீங்க யாருங்கிறத பத்தியும் கடவுள் யாருங்கிறத பத்தியும் இந்த உலகம் என்னன்றத பத்தியும் தவறான புரிதல்கள் நமக்குள்ள ஏற்படுத்தப்பட்டுருச்சு. यहाँ देखिए आपको बचपन से जो गलत जो विचार और गलत जो भावनाएं और परमेश्वर कौन है, आप कौन है, इसके विषय में जो गलत जो धारणाएं आपके अंदर भर दिया गया है, गलत भावनाएं आपके अंदर भर दिया गया है, इस विषय में जो है यहाँ पौलुस बात करता है. இந்த சண்டை இது உங்களுக்குள்ள நடக்கிற சண்டை. நல்லா கவனிக்கிறது. तो इस बात पर ध्यान दे, ये जो लड़ाई है ये आपके अंदर चलता है. ஒண்ணு நம்ம ஆவியில சத்துருவோட இருக்கிற போராட்டம், அது தனி, அது கேட்டகரியே தனி. இங்க பவுல் பேசுறார் பாருங்க, அரண். இந்த அரண் பிசாசோட நடக்கிறது இல்ல, இது உங்களுக்குள்ள உங்களுடைய பழைய மனுஷனோட நடக்கிற யுத்தம். एक जो लड़ाई है वो जो है शैतान के साथ जो है होता है, वो एक अलग लड़ाई है. परंतु आपका जो गढ़ के अंदर जो लड़ाई है, जो आपका उसके साथ जो लड़ाई, यानी कि आपके अंदर ही आप खुद लड़ते हो. இங்க நமக்குள்ள எலும்புது பாத்தீங்களா? என்னெல்லாம் எலும்புதான் நம்ம இருதயத்துல இருந்து, நம்மளுடைய இதுல இருந்து என்னெல்லாம் எலும்புதான்? அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள், உள்ளுக்குள்ள தர்க்கம் வருது பாருங்க. விசுவாசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ள இருந்து கேள்விகள் வருது பாருங்க, தர்க்கம் பண்ணும் உள்ள இருந்து. அது யாருன்னா பழைய ஆதாம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷனாகிய அந்த பழைய ஆதாமினுடைய சாயல். यहाँ देखिए आपको जो है विश्वास करने की जो बात आती है, उस समय अंदर जो आपके अंदर जो विवाद चलता है, वो विवाद क्यों आपके अंदर चलता है? क्योंकि वो पुराना आदाम आपके अंदर है, उसके कारण आपके अंदर विवाद चलता है कि विश्वास को लेकर. அவனால விசுவாசிக்க முடியாது. அவன் ஏன் விசுவாசிக்கணும்? தர்க்கங்களை கொண்டு வருவான் உள்ளுக்குள்ள. அடுத்தது மேட்டிமையா பேசுவான் ரொம்ப. यहाँ देखिए वो जो विश्वास नहीं कर पाएगा, वो आपके अंदर जो बहुत सारे सवाल को पैदा करेगा और बहुत सारे घमंडी बात को लेकर आकर आपके सामने खड़ा कर देगा. நீயே அடங்கி போகணும், நீயே தாளணும் அப்படின்னு உள்ள இருந்து எப்பவுமே பெருமையானவைகளையும் பெருமைகளையும் பயங்கரமா உள்ள இருந்து எடுத்து போடும். से तुम क्यों ऐसा करना, तुम क्यों वहां जाना है, ऐसे बोलकर घमंडी जो चार भावना को जो है वो अंदर से निकाल कर आपको देगा. அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே பயங்கர போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் பிசாசுன்னு சொல்லிட்டு நம்ம பிசாசோட போய் உட்கார்ந்துட்டு பிசாசே போன்னு பிசாசு கூட போய் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஆளு. इसलिए हमारे अंदर देखिए बहुत सा जो लड़ाई अंदर चलता होगा, परंतु हम क्या करते हैं, जाकर बैठकर शैतान को डांटता, जाओ 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 बोलकर. இது பிசாசோட நடக்கிற சண்டை இல்ல, இது உங்களுடைய பழைய மனுஷன். அதாவது பழைய மனுஷன்னா பழைய ஆதாம். இந்த பூமியில 2 ஆதாம் வந்திருக்காங்க. ஒன்னு தோட்டத்துல வந்த ஆதாம், இன்னொன்னு இயேசு கிறிஸ்து. இரண்டாம் மனுஷன், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் படிச்சுக்கங்க அப்புறமா. ध्यान देखिए पहला कुरिन्थियों 15:45 15:45 और 15:45 को पढ़कर देखिए जो पूरी लेने के अங்க वहां पे 2 आदम के बारे में बात कर रहा है। 2 आदम है जो यहाँ पे जो लड़ाई चल रहा है ना, वो किसके साथ है? जो आदम पहला आदम है जो आपके अंदर है, उसके साथ ही लड़ाई है। वही आपके अंदर से ऐसे ऐसे बातों को बात कर रहा है, घमंडी बात, ऊंची बात और वाद विवाद करेगा, विश्वास के अगेंस्ट में बात करेगा अंदर से। ये आपके अंदर आने वाली आवाजें हैं। ये सारे இதெல்லாம் உங்களுக்குள் நடக்கிற யுத்தங்கள் சொல்லுமா. ये तमाम युद्ध जो है आपके अंदर से होने वाली युद्ध है। அப்ப இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு இங்க சொல்றார் பவுல், எங்களுடைய போர் ஆயுதங்கள்னு சொல்றார் பாருங்க. ये युद्ध जीतने के लिए पौलुस कहता है कि हमारे लड़ाई के हथियार है कहता है। இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதற்கு உங்களுக்குள்ள பழைய மனுஷனோட நடக்கிற யுத்தத்தை ஜெயிக்க, யுத்தத்திலே நீங்கள் வழக்காட உங்களுக்கு தேவை அந்த ஆயுதம் என்ன? எந்த ஆயுதத்தை பத்தி பவுல் பேசுறாரு? The blood of Jesus Christ. அந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். और ये जो हथियार है, ये कौन से हथियार के विषय में पौलुस बातें कर रहा है? ये हथियार है प्रभु यीशु मसीह का लहू। ஏன்னா அவருடைய இரத்தம் உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிறதற்காக சிந்தப்பட்டது. மனசாட்சிக்குள்ளதாங்க இருக்கு இந்த கேள்வி. உள்ள இருந்து என்ன வருதா? நமக்குள்ள இருந்து தர்க்கம் வருது பாத்தீங்களா? இந்த தர்க்கம் எங்க இருந்து வருது? உங்க மனசாட்சியில இருந்து வர்ற சத்தம் அது. மனசாட்சியை கழுவுறதுக்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இப்ப மனசாட்சியில தான் அந்த அரணே இருக்குன்னு சொல்றாரு. அந்த அரணை உடைக்கணும்னா அதற்காகத்தான் சிலுவையில் என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. और पवित्र शास्त्र कहता है कि आपके लिए और मेरे लिए प्रभु यीशु मसीह का लहू बहाया गया है। प्रभु यीशु मसीह का लहू क्यों बहाया गया है? क्योंकि आपका विवेक में जो गढ़ है, जो गढ़ के अंदर से जो आवाज आती है, जो क्या बोलते हैं, वाद विवाद की जो बातें निकल कर आती है, ये सब कहां से आती है? आपका विवेक के अंदर से ही बात विवाद और घमंड की बातें और ऊंची बातें जो आती है, इसे तोड़ने के लिए ही प्रभु यीशु मसीह का लहू क्रूस पर बहाया गया है। इतना मेरे புரியுது? तो बात कितने लोगों को समझ में आ रहा है? உங்களுக்குள்ள எழும்புது பாத்தீங்களா சத்தங்கள், உங்களுடைய அது பிசாசுன்னு நினைச்சிடாதீங்க. அது பிசாசு கிடையாது. यहाँ देखिए आपके अंदर जो आवाज उठती है, ये आवाज जो है शैतान मत समझिए, ये आपके अंदर यानी कि आपके विवेक से उठने वाली आवाजें हैं। அது பழைய மனுஷனுடைய சத்தம், பழைய சாயல் அது. ये पुराना मनुष्य का रूप है, ये उसकी आवाजें हैं ये। சோ அந்த அந்த இத கழுவி அத சுத்திகரிச்சா மட்டும்தான் நான் சொல்றேன் நீங்க புது சிருஷ்டியாக என்ன செய்ய முடியும்னா வெளிப்பட முடியும். ध्यान देखिए, आप उस आवाज को पहचानने पर ही जो है आप एक नया सृष्टि बन सकते हैं। கடந்த நாட்கள்ல என்கிட்ட வந்த நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, பாஸ்டர் நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நாங்க பண்ணும்போது எங்களுக்கு உள்ள நாங்க போகும்போது அங்க எங்களுக்கு பயங்கர தர்க்கங்கள் நடக்குது, அங்க எங்களுக்கு மேட்டிமையான எண்ணங்கள் வருது, எங்களுக்குள்ள நிறைய தப்பான இமேஜினேஷன்ஸ் வருது, இதெல்லாம் எங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது உள்ள, நாங்க ரொம்ப பயந்துடுறோம் அப்ப அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா வெளியில பார்த்தா அவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. ஆனா உள்ள போனா இதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்றோம்னு சொல்றாங்க என்கிட்ட. और पिछले दिनों में कुछ लोग जो है ऐसे बोलने लगे मेरे से, पास्टर जी आप जो भी बातें सिखा रहे हो, इन बातों को जो हम जब कर देखते हैं, जो प्रैक्टिकली जब हम करते हैं,
उस समय हमारे अंदर बहुत सारी सवाल उठती है, बहुत सारा वाद विवाद उठता है और बहुत सारी घमंड की बात निकलती है, बहुत सारी ऊंची बात निकलती है। ये ऐसे सब निकलता है, मगर वो लोग अच्छी प्रार्थना करते हैं, अच्छे पवित्र पवित्र शास्त्र पढ़ते हैं, अच्छे आदतों में है, परंतु वो लोग कहते हैं ऐसा होता है हमारे साथ। இன்னொரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க, எனக்குள்ளயா இப்படி எல்லாம் இருக்கு, எனக்குள்ளயா இந்த சத்தியம் எல்லாம் வருது வெளியில எனக்குள்ள இருந்து, எனக்கே ஒரு நிமிஷம் நான் அதிர்ந்து போயிட்டேன், நானா இது அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க. और कुछ लोग ये कहने लगे कि क्या मेरे अंदर ये आवाज आता है, क्या यही मैं हूं, जो मुझे समझ में नहीं आ रहा है। ऐसे कुछ लोग मुझसे बोलने लगे। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற உங்க பழைய மனுஷனோட நீங்க நடக்கக்கூடிய அந்த யுத்தத்துல உங்களுக்கு தேவை அவருடைய இரத்தத்தின் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம். அவருடைய இரத்தம் என்ன, அது எதற்காக சிந்தப்பட்டது, அந்த இரத்தம் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்துல அந்த இரத்தத்தை குறித்த தியானத்துல இருக்கீங்களோ, நான் சொல்றேன் நீங்க அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும். ये मेरे प्यारे परमेश्वर के लोग, मैं आपकी बात को कहना चाहता हूँ, आप उस लहू को लेकर कितना अध्ययन करते हैं, उतना ही जो आपके भीतर जो गढ़ है, उस गढ़ को तोड़ने के लिए वो सहायता करेगा, उतना ही मदद करेगा। इसलिए मैं आपसे कहता हूँ कि आप लहू को लेकर अध्ययन करें। அப்ப நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தர்க்கங்களை ஜெயிக்கலாம். तो आपके अंदर जो गढ़ है, उस गढ़ के साथ आप जय जीत पाएंगे। இப்ப உள்ளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கடு உள்ள இருக்கு. அதனாலதான் நம்மளால என்னதான் வசனத்தை காதுல கேட்டாலுமே பிரயோஜனப்பட மாட்டேங்குது. ஏன்னா உள்ளுக்குள்ள நம்பிக்கைகள், நல்லா கவனிக்கணும், உங்களுடைய உணர்வு, உங்க உணர்வு நம்புறது வேற ஒண்ணு நம்புது, உங்க உணர்வு நம்புறது வேற ஒண்ணு நம்புது. ஆனா நம்ம வசனத்தை கேட்கிறோம், ஆனாலும் உணர்வுகளுக்குள்ள அது போய் என்ன ஆக மாட்டேங்குதுன்னா செட்டில் ஆக மாட்டேங்குது. உணர்வுகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா உள்ளுக்குள்ள உணர்வுகள் நம்புற விஷயம் வேற ஒண்ணு இருக்கு. यहाँ देखिए, आपके जो अंदर जो भावना है, वो भावना जो है और कुछ के और किसी बातों पर किसी और बातों को मानता है, परंतु आप बाहर से जो पवित्र शास्त्र की बातों को सुनते हो, वचन पढ़ते हो, ये जो आप ग्रहण नहीं कर पा रहे हो, क्योंकि आपके भावना जो है कुछ और बातों को मानता है और विश्वास करता है। நீங்க சர்ச்சுக்கு போலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நான் சொல்றேன், எப்ப வரைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளான மனிதனுக்கோடு கூட அந்த கட ஒருத்தன் போய் அந்த கடு அது எங்க இருக்குன்னா உங்க உணர்வுகளுக்குள்ளதான் இருக்குது. அந்த கடு, அந்த கட ஒருத்தன் போய் டீல் பண்ணாத வரைக்கும் அவன் புது சிருஷ்டி ஆகிறது இம்பாசிபிள். यहाँ देखिए, एक व्यक्ति चर्च जा सकता है, बाइबल पढ़ सकता है, प्रार्थना कर सकता है, सेवकाई कर सकता है, सब कुछ कर सकता है, परंतु एक व्यक्ति उस गढ़ के अंदर जाकर उस गढ़ को जब तक नहीं तोड़ेगा, तब तक जो है आप नया सृष्टि नहीं बन पाएंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த போராயுதம் அவருடைய ரத்தம். तो परमेश्वर आप सबको आशीष देवे, उसका लहू जो है अधिकार है हमारे लिए। அது உங்க மனசாட்சியில எப்பேற்பட்ட கட்டு வேணாலும் இருக்கட்டும், நான் சொல்றேன், அது எப்பேற்பட்ட தர்க்கமா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிற வல்லமை அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது. तो आपके मन के अंदर, यानी कि आपके विवेक के अंदर चाहे कितना भी बड़ा गढ़ हो, वो गढ़ को तोड़ने का सामर्थ जो है प्रभु यीशु मसीह के लहू में है। விசுவாசிங்க, அந்த ரத்தம் உங்களை மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you. सबों को आशीष दे, आज शुभ दिन की बधाई हो सबों को। Praise the Lord, brother ji. Praise the Lord.